जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर மங்களாரம்பம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 16 பெற்று பெருவாழ்வு. மாமாத்திர பரஞ்சோதி தொடர்கிறது. சிறு தொண்டரின் பிள்ளை சீராளன் பிறந்தவுடன் அவர் 10 நாள் சடங்குகள் பண்ணினார் என்று பெரிய புராணத்தில் சொல்லியிருப்பதும் பிராமண ஆச்சாரத்தை தான் உறுதிப்படுத்துகிறது. அந்த இடத்தில் உரிமைச் சடங்கை தசதினத்தில் செய்தார் என்று வருகிறது. குறிப்பு: தங்கண் மரபினில் உரிமை சடங்கு தசதினத்திலும் பொங்கு பெரு மகிழ்ச்சியுடன் புரிந்து காப்பணி புனைந்தார். பெரிய புராணம் 3678. ஜாதி பிராமணர்களில் இருந்து மாமாத்திரர்களை பிரித்து வைத்திருந்தாலும் அவர்களுடைய சடங்கு சம்ஸ்காரங்களில் அநேகம் இவர்களுக்கும் குல உரிமையாக கொடுத்திருந்ததால் தான் உரிமைச் சடங்கு என்று போட்டிருக்கிறார். பிரசவ தினத்தையும் சேர்த்து 11ஆம் நாள் ஒரு பிராமண குழந்தைக்கு புண்ணியாக வச்சனம் பண்ணி நாமகரணம் செய்யப்படுகிறது. பிரசவ தினத்தை சேர்க்காமல் அதை 10ஆம் நாள் என்றே ஆபஸ்தம்ப சூத்திரத்தில் சொல்லி இருக்கிறது. தசம்யாம் என்று அதில் இருக்கிறது. அதே பிரகாரம் சேக்கிழாரும் தசதினத்தில் என்று சொல்லி இருக்கிறார். குழந்தைக்கு நெய்யாடல் விழா செய்தார்கள் என்றும் இங்கே வருகிறது. குறிப்பு: திருமலி நெய்யாடல் விழா செங்காட்டங்குடி எடுப்ப. பெரிய புராணம் 3677. அது என்னவென்று சரியாக தெரியாவிட்டாலும் நல்ல வைதிக பிராமண ஜாதியில் கௌண்டின்ய கோத்திரத்தில் கௌணியன் என்று அவரே தம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் ஜனனோத்சவத்தை சொல்கிற இடத்திலும் சேக்கிழார் இதே நெய்யாடல் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பு: மீதணியு நெய்யணி விழாவோடு திளைப்பார். பெரிய புராணம் 1933. அப்புறம் சீராளனின் 3ஆம் வயசில் அவனுக்கு சாஸ்திர பிரகாரம் சௌள சம்ஸ்காரம், அதாவது குடுமி கல்யாணம் பண்ணினார்கள் என்று வருகிறது. குறிப்பு: வந்து வளர் மூவாண்டில் மயிர்வினை மங்கலம் செய்து. பெரிய புராணம் 3681. இதுகளில் இருந்து ஜாதி பிராமணர்களுக்கு அடுத்தாற் போன்ற ஸ்தானம் மாமாத்திரர்களுக்கு இருந்ததாக தெரிகிறது. அதை கன்ஃபார்ம் செய்வதாக ஒரு பெரிய எவிடன்ஸ் இருக்கிறது. சேக்கிழார் சுவாமிகள் புராணம் என்று 600 வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு பழைய நூல் இருக்கிறது. அது சித்தாந்த சைவத்தில் ஒரு ஆச்சாரிய புருஷராக போற்றப்படுகிற உமாபதி சிவாச்சாரியார் செய்தது. உமாபதி சிவம் என்ற வேறே ஒரு புலவர் பண்ணியது என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. எப்படியானாலும் பழைய நூல் அத்தாரிட்டி உள்ளதாக கருதப்படுவது. அதில் 63 நாயன்மாரில் என்னென்ன ஜாதியில் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று கணக்கு கொடுத்திருக்கிறது. அதில் முதலில் சுத்த வைதிக பிராமணர்களை குறிப்பிட்டு நாயன்மார்களில் அந்த ஜாதியார் 13 பேர் இருந்தார்கள் என்றும், அப்புறம் ஆகம தீட்சை பெற்ற குருக்கள் என்றும் சிவபிராமணர் என்றும் சொல்கிறோமே, அந்த வகுப்பைச் சேர்ந்த ஆதிசைவர்கள் 2 பேர் என்றும் சொல்லிவிட்டு 3ஆவதாக குறைக்கழல் மாமாத்திர வகுப்பில் ஒருவர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. குறைக்கழல் என்பது சப்திக்கின்ற வீரக்கழல் அணிந்தவர் என்று காட்டுகிறது. சாதாரணமாக அது க்ஷத்ரியர்களுக்கே உரிய அணியானாலும் இங்கே வைதிக பிராமணரையும் சிவபிராமணரையும் சொன்னவுடன் வருகிற மாமாத்திரருக்கு அதை சொல்லி அப்புறம் அசல் க்ஷத்ரியர்களை சொல்லி இருக்கிறது. இதில் இருந்து பிரம்ம க்ஷத்ரியர்களுக்கு இடைப்பட்ட ஸ்தானம் மாமாத்திரருக்கு இருந்தது தெரிகிறது. அப்புறம் க்ஷத்ரிய ஜாதியில் இடம் பெறுகிறவர்களில் பெரிய ராஜாக்களாக 6 நாயன்மார், குறுநில மன்னர்களாக 5 பேர், பிரம்ம க்ஷத்ரியர்களுக்கு அப்புறம் வைஷ்ய ஜாதியில் 5 நாயன்மார், அதற்கு பிறகுதான் வேளாளர் என்றே குறிப்பிட்டு 13 பேர் என்று லிஸ்ட் போகிறது. குறிப்பு: திருமறையோர் புராணமவை 13, சிவவேதியர் அரணை வழிபட்ட புராணமோர் 2, குறைக்கழல் மாமாத்திரர் 1, அறுவர் முடிமன்னர், குறுநில மன்னவர் 5, வணிகர் குலத்தைவர், இருமை நெறி வேளாளர் 13.
மாமாத்திரர் என்று பரஞ்சோதியாய் இருந்து சிறு தொண்டரான ஒருவரைத்தான் பெரிய புராணத்தில் சொல்லி இருக்கிறது. சேக்கிழார் புராண லிஸ்டிலும் மாமாத்திரர் ஒருவரே என்று இருக்கிறது. அதிலிருந்து பிரித்து 13 வேளாள நாயன்மார்களை சொல்லி இருக்கிறது. முதலில் சுத்த வைதிக பிராமணர், அடுத்தாற்போல் ஆதி சைவ பிராமணர், அதை அடுத்து மாமாத்திரர், அப்புறம்தான் க்ஷத்ரியர், வைஷ்யர் என்று லிஸ்ட் போவதையும் கவனிக்கணும். ஆறுமுக நாவலர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ராமலிங்க சுவாமிகளுக்கு சமகாலத்தவராகிய அவர் தமிழிலும் சைவத்திலும் மகா பண்டிதர், நல்ல சிவபக்தர். பட்டை பட்டையாக விபூதி போட்டுக்கொண்டு தலையில் கூட ருத்ராட்சம் கட்டிக்கொண்டு இருப்பார். யாழ்ப்பாணத்தில் உள்ள நல்லூரை சேர்ந்தவர். தமிழ்நாட்டிலும் நிறைய வாசம் செய்திருக்கிறார். தமிழ் ஆரம்ப பாடத்தில் இருந்து ஆழமுள்ள ஆராய்ச்சி நூல்கள் வரை அநேகம் எழுதியிருக்கிறார். மத விஷயமாக எல்லோருக்கும் புரியும்படி பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் முதலியவற்றை வச்சன நடையில் செய்திருப்பதில் இருந்து சைவ சாஸ்திர விஷயங்களை அலசி விமர்சிப்பது வரையில் பலது எழுதியிருக்கிறார். தமிழுக்கென்று பாடசாலைகள் வைத்து தாமே பாட புஸ்தகங்களும் அச்சு போட்டு கொடுத்திருக்கிறார். வேத பாடசாலை பிரம்மச்சாரிகள் அன்னபிக்ஷை எடுத்தார்கள் என்றால் இவர் தாமே தமிழ் பாடசாலைகளுக்காக வீடு வீடாக போய் அரிசி பிக்ஷை எடுத்திருக்கிறார். தமிழுக்கும் பக்திக்கும் உயர்ந்த தொண்டு செய்திருக்கும் அவர் பெரிய புராண வச்சனம் எழுதியிருக்கிறார் என்றேன் அல்லவா? அதிலும் 63 எந்த ஜாதியில் எத்தனை பேர் என்று லிஸ்ட் கொடுத்திருக்கிறது. இதற்கும் உமாபதி சிவத்தின் லிஸ்டுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அது நமக்கு விஷயமில்லை. நமக்கு என்ன விஷயம் என்றால், அந்த புஸ்தகத்தின் முகவுரையில் அது நாவலரே எழுதியதா அல்லது அச்சு போட்டவர் எழுதியதா என்று தெரியவில்லை. சிவாகம தீட்சை பெற்றுக்கொண்ட ஆதி சைவர்கள்தான் மிகவும் உயர்ந்தவர்கள் என்றும், அப்படி இருக்கும்போது சைவர்களும் கூட வைதிக பிராமணர்களுக்கு முதல் ஸ்தானம் கொடுத்து மரியாதை செய்வது தப்பு, பாபமே என்றும் காரசாரமாக சொல்லி இருக்கிறது. அதாவது தனிப்பட பிராமண துவேஷம் இல்லாவிட்டாலும் ஆதிசைவர்களுக்கு அப்புறம்தான் வேத பிராமணர்கள் என்ற அபிப்பிராயத்தை சொல்லும் புஸ்தகம் அது. அப்படிப்பட்ட புஸ்தகத்தில் பிராமணர் தானா என்று சந்தேகமாய் இருக்கிற ஒரு நாயனாரை அப்படி சொல்லி இருக்காதுதானே. அந்த புஸ்தக ஜாபிதாவில் முதலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முதலான 4 ஆதிசைவ நாயன்மார்களையும், அப்புறம் ஞானசம்பந்தர், சோமாசி மாற நாயனார், ருத்ர பசுபதி நாயனார் முதலான 12 வைதிக பிராமண நாயன்மார்களையும் சொல்லிவிட்டு அடுத்தாற் போல சிறு தொண்டர் ஒருத்தரை மாத்திரம் மாமாத்திர பிராமணர் என்று போட்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். அதற்கப்புறம் சேரமான் பெருமாள், நெடுமாற பாண்டியன், கோச்செங்கட் சோழன் முதலான மூவேந்தர்கள், க்ஷத்ரிய நாயன்மார்கள் என்று குறிப்பிட்டு விட்டு மற்ற அரச நாயன்மாரையும் சொல்லிவிட்டு பிற்பாடு வைஷ்யர், காரைக்கால் அம்மையார், இயற்பகை நாயனார் போன்றவர்கள், வேளாளர், அப்பர் சுவாமிகள் முதலிய 13 பேர், குயவர், திருநீலகண்ட நாயனார், ஏகாலியர், திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று போய் புலையர் என்று திருநாளை போவாரை, அவர்தான் நந்தனார் சொல்லி முடித்திருக்கும். மாமாத்திர பரஞ்சோதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.